பாலாஜி ஓடாட விரட்ட இருக்கிற செந்தில் கோட்டீஸ்வரன் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை நடைபெறுகிற தேர்தல் தமிழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதியை தவிர எவராலும் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக முடியாது. ஏனென்றால் மனிதநேய மிக்கவர், மக்களை நேசிக்கக்கூடியவர். இன்று பல்வேறு உச்சகட்டத்திலே திரைப்படத்தில் இருந்தாலும் கூட அதை விட்டுவிட்டு ஜனநாயக படத்திற்கு 1000 கோடி நஷ்டம் ஏற்பட்டாலும் கவலை இல்லை, சிபிஐ சந்திக்கிறேன், என்னை நடமாட முடியாது என்ற அளவுக்கு 21 விதிகள் வதித்தாலும் அதை தகர்த்திட வேண்டும், மக்கள் சக்தியோடு இருந்து நாம் தமிழ்நாட்டை ஆளப்போகிறேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் ஒன்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்பது ஒன்றுதான், ஊழல் ஆட்சி தமிழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும், வாரிசு அடிப்படையிலே இருக்கிற ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மக்கள் பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும், வேலுமணியாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாராக இருந்தாலும் தூக்கி எறிகிற சக்தி நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையிலும் எடப்பாடி பழனிசாமிக்கு போடுற ஓட்டு 10 முறை தோன்ற பழனிசாமி என்று பட்டம் பெற்றவர். ஆகவே அவருக்கு ஓட்டு போட்டால் நோட்டாவுக்கு போடுகிற ஓட்டை போல ஆகிவிடும், செல்லாத ஓட்டாக. ஆகவே உங்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற, தமிழகத்திலே ஒரு புரட்சி உருவாக்குகிற, தமிழக மக்களை நேசிக்கக்கூடிய நம்முடைய தளபதியை தவிர எவராலும் தமிழ்நாட்டை வெல்ல முடியாது என்பதுதான் மக்கள் கனவாக இருக்கிறது. நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், இன்று நம்முடைய நிலைகளை நீங்கள் எண்ணி பார்க்கின்ற போது தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக திகழப்பட வேண்டும். இன்றைக்கு தீய சக்தியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். இனி தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜியை போன்றவங்க இங்கே கோயம்புத்தூருக்கு வருவதே இன்று கரூரில் முடக்கப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியம். கரூரில் நிற்க முடியாத செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் தெற்கில் இன்று வெட்டு போகிறான் என்று நினைத்தால் தூள் தூளாக்குற சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர யாருக்கும் இல்லை என்று நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நினைத்தார்கள் அவருக்கு ராஜதந்திரம் தெரியுமா? எல்லாம் தெரியும், 10 ரூபா வரையிலும் வாங்குவது தெரியும். அதைத்தான் தளபதி சொன்னார், நீங்கள் தப்பித்து பிழைத்திருக்கிறீர்கள், ஆட்சி மாறும். மத்திய அரசோடு உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. அண்ணா திமுகவும் திமுகவும் கூட்டணி கொள்ளையடிப்பிலே ஒரே கூட்டம் தான். அந்த கூட்டத்தை தகர்த்தெறிகிற சக்தி நம்முடைய தளபதிக்கு மட்டும்தான் இருக்கிறதை தவிர யாருக்கும் இல்லை. திருநெல்வேலியில பேசுகிறவர் சொன்னார், அவர் குறிப்பிடுகிறவர் ஒன்றைத்தான் சொன்னார், ஆண்டு முடிந்த கட்சிகளும் சரி, ஆளப்போகிற கட்சிகளும் சரி, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் சரி, நாளை தமிழகத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், மக்கள் வரிப்பணத்தில் இருந்து கூட 1 ரூபாய் கூட நான் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் இல்லை என்று சொன்ன ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய தளபதியை தவிர யாரும் இல்லை. ஆம்புலன்ஸ் வழிவிட்டுருங்கப்பா தம்பி, இந்த கார் நேரம் ஆம்புலன்ஸ் போகுது, விடுங்க, அது அங்கு போகுது. ஆகவேதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் நம்முடைய தளபதி ஒன்றை சொன்னார், வீடற்ற அத்தனை பேருக்கும் இடம் வாங்கி வீடுகள் கட்டி தரப்படும், இருசக்கர வாகனம் இல்லாத அத்தனை பேருக்கும் இருசக்கர வாகனம் கொடுக்கப்படும், குடும்ப தலைவிக்கு 2500 ரூபாய் 6 சிலிண்டர்கள் வழங்கப்படும், 10 லட்சம் பெண்களுக்கு திருமண உதவித்தொகை என்பது ஆண்டிற்கு ஒரு பவுனோடு 7000 பட்டுப்புடவை வழங்கப்படும். பெண்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரே ஒரு தலைவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரே தவிர யாரும் இல்லை. விவசாயிகளை வாழ வைப்பது, தொழிலாளிக்கு திட்டம் தீட்டுவது, நெசவாளுடைய கண்ணீரை துடைப்பது,
எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் அறிவித்திருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை. ஒருத்தர் கேட்டாங்க, இது எப்படி சாத்தியக்கூறு என்று கேட்டார்கள். தமிழக பட்ஜெட் 4,40,000 கோடி, ஆண்டிற்கு 1,00,000 கோடி ஊழல், 5 ஆண்டிற்கு 5 லட்சம் கோடி மிச்சப்படுத்தினால் எதை வேண்டுமானாலும் தமிழ்நாட்டை செய்து முடிக்க முடியும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தளபதியை தவிர யாரும் இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், தளபதி நாளை ஆட்சி ஆளுகிற போதுதான் நம்முடைய மாற்றங்களை உருவாகும். ஒரு பத்திரிகையாளரை பார்த்து கேட்டார், 13 கட்சி கூட்டணி, 14 கட்சி கூட்டணி, நீங்கள் தனித்தே நிற்கிறீர்கள், என்ன செய்ய போறீங்க கேட்டார்கள். நான் அப்போது சொன்னேன், சிங்கம் தனியாகத்தான் வருமே தவிர கூட்டமாக வராது. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், அவருடைய ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் என்னை கவர்ந்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவரை நேசித்தார்கள். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 42 ஆண்டு காலத்திற்கு பிறகு உழைத்த என்னை ஒரே நிமிடத்திலே வேலுமணியும் சேர்ந்து என்னை தூக்கி எறிந்தார்கள். ஆனால் அதை தாங்கி பிடித்து எனக்கு அங்கீகாரத்தை தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதியை தவிர யாரும். ஏனென்றால் மன உளைச்சலே 8 ஆண்டு காலம் நான் இருந்தேன் அம்மாவு மறைவுக்கு பிறகு. ஆனால் இன்றைக்கு நிம்மதியோடு இருக்கிறேன். எனக்கு வயதே 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், நல்லவரோடு நாம் சேர்ந்திருக்கிறோம். நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவரோடு சேர்ந்திருக்கிறோம். மனிதநேயத்து மிக்க தலைவரோடு நாம் இன்றைக்கு பணியாற்றுகிறோம். நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே வருகின்றிருக்கும் உங்களை போன்ற இடத்திலே சொல்வது, விசில் ஊதுகிற சின்ன குழந்தைகள் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று கேட்கணும். ஒரே நிமிஷம். இன்றைக்கு விசிலை ஊதிக்கொண்டிருக்கிறீர்கள். நாளை எல்லோரும் 8,000 கொடுப்போம், 10,000 கொடுப்போம் என்றால் வரப்போகிறார்கள். ஆனால் வருவதை வாங்கிக் கொள்ளுங்கள். கொள்ளையடித்த பணம் கவலைப்பட தேவையில்லை. கேட்டு வாங்குங்கள், கவலைப்பட தேவையில்லை. ஆனால் வீட்டிலே வாங்கியதற்கு பிறகு வெளியே செல்கிற போது விசிலை ஊதி முடித்து விடுங்கள். அதுதான் என்னுடைய ஆசை. எதற்காக சொல்லுங்கள் சொன்னால், குழந்தைகளாக இருக்கிற நீங்கள் சூழலை எடுக்க வேண்டும். 23ஆம் தேதி என்று காலையில் 5 மணிக்கு குளித்து 6 மணிக்கு இறைவனை சாமியை கும்பிட்டு விட்டு அப்பா அம்மா காலில் விழுங்கள். அங்கே தாய் பாட்டி பாட்டனிடத்தில் விழுங்கள். விழுந்ததற்கு பிறகு விஜய் அங்களுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட்டால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்லுங்கள். முடித்து போய்விட்டது. அப்பதான் நான் சாப்பிடுவேன் என்று சாப்பிட மாட்டேன்னு சொல்லி முடிஞ்சு போச்சு கதை. 90% நமக்காகத்தான் வரும். குழந்தை சாப்பிடவில்லை என்று சொன்னால், சாப்பிடுவதற்கு விசில் சின்னத்தை வைத்துத்தான் நான் சாப்பிடுவேன் என்று சொல்ல குழந்தைகளும் இருக்கிறது. நான் நேற்றை முந்தின ஒருத்தரை பார்த்தேன். நான் 10 முறை திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் என்று சொன்னார். இப்போது என்ன செய்ய போகிறேன் கேட்டேன். என் பேத்தி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு நீ ரிசல்ட்டுக்காக போட போறேன். குழந்தைகளே பெரியவனிடத்திலே சத்தியம் வாங்கிறது. ஏன் சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நம்முடைய வெற்றி தலைவருக்காக வாக்களிப்பதற்கு அண்டை நாடுகளிலிருந்து 3 லட்சம் பேர் இன்றைக்கு பயணம் மேற்கொண்டு இங்கே வருகிறார். 50,000 1 லட்சம் செலவு செய்துவிட்டு ஒரு ஓட்டை போடுவதற்காக இங்கே வருகிறார் என்று சொன்னால், தமிழகம் வாழ வேண்டும், தமிழ்நாடு சிறக்க வேண்டும், ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும், கூட்டணியில் இருந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக கூட்டணியை உடை தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால், இரவு நேர கூட்டணி, பகலே சண்டை, இரவிலே கூட்டணி. இது ஒரு கட்சி. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் வரலாற்றில், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் அண்ணாமலை என்னடா பாவம் பண்ணாரு? நான் கேட்கிறேன். பிஜேபிக்கான கொஞ்சமா ரோசமான இருக்குதான். ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய தலைவர் பதவி எடுத்தால் மட்டும்தான் நான் உங்களோடு கூட்டணி வைப்பேன். ஏயா, மாற்று கட்சியில் இருக்கிற எடுத்தா கூட்டணி வைக்கிற ஒரே தலைவர் துரோகி பழனிசாமியை தவிர யாராச்சும் இருக்காங்களா? நான் கேட்கிறேன்.